ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி சொரக்காய் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, வெட்டி வச்ச சொரக்காய், உளுந்து, கடலைப்பருப்பு, பூண்டு, இடித்து வச்ச பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சள், கடுகு, சீரகம், கருவேப்பிலை. இனி செய்முறை பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றலாம். அடுத்தது கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது சோம்பு, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது பச்சை மிளகாய், இடித்து வச்ச பூண்டு, அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு, உளுந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கடலை பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சொரக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இனிமேல் தண்ணி விடாமல் நமக்கு மூடி போட்டு கேஸை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். வெந்தோடனே அடுத்து மஞ்சள், உப்புலாம் தேவையாக்கி போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஆமாங்க, நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் பாருங்க. நம்ம இதில் உப்பு, மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள், உப்பு தேவைக்கு உப்பு, நல்லா கலந்து விட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டு வேகணும் நல்லா. அதனால் எந்த ஒரு மசாலாவும் போட தேவையில்ல, மஞ்சள் உப்பு மட்டும் போட்டாலே போதுங்க. சொரக்காய் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏன்னா அதில் நிறையா உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம், பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம், பூண்டெல்லாம் இடித்து தட்டியிருக்கோம். நல்லாயிருக்கும். பாருங்கள், வெந்துடுச்சு. நம்ம இன்னும் இறக்கிட வேண்டியதான். அவ்வளோந்தாங்க. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், கூட்டு என்ன அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்லாம். காரமும் இருக்காது, நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.